ஹாய் மக்களே, டியூஸ்டே ஏர்லி மார்னிங் நாங்கள் வர்க்கலா கிளிஃப் போயிட்டோம். வர்க்கலா கிளிஃப் பக்கத்தில் தான் ரூம் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ எங்கள் ரூம் ஸ்டேலேருந்து பீச்சுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். போகிற வழியில் நிறைய ரெசார்ட்ஸ் இந்த மாதிரி நீட்டாக இருந்துச்சு, ட்ரெடிஷ்னலாகவும் இருந்துச்சு. நீங்கள் வர்க்கலா கிளிஃப் போகணுன்னா அதுக்கு பின்னாடி இருக்க ரூம் ஸ்டேவை நீங்கள் ரூம் ஸ்டேயில் ஸ்டே பண்ணிங்கன்னா ஜாலியாக பீச் வியூலாம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா யாராவது அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெசார்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. மார்னிங் பீச் போனனால எந்த ஒரு ரஷ்ஷும் இல்லாமல் ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக காலையிலே சன்ரைஸ்லாம் பார்த்து மார்னிங் வியூ சூப்பராக என்ஜாய் பண்ணோம் நாங்கள். பாப்பா அப்படியே ஜாலியாக தண்ணியில் இறங்கி நடந்து போகலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கா அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இறக்கி விட, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் பழகிடுச்சு அப்படின்னு நடந்து போயிட்டுருக்காங்க. சரி தனியாக விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கும் போல் அவங்க வந்து தனியாக போகலை, நாங்கள் தான் கை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போனோம். திடீர்னு அந்த தண்ணி பார்த்து தான் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் ஆகிடுச்சு. ஸோ அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.